டீசல் விலை உயர்வு, நாடு முழுவதும் ஒரே சீரான சுங்கவரி வசூலித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். நாமக்கல்லில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தியும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சுங்கவரி வசூலிக்க கோரியும் ஏப்ரல் 1ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். டீசல் விலையை நிர்ணயிக்கின்ற உரிமையினை அந்தந்த ஆயில் நிறுவனங்களுக்கு வழங்கியதை வாபஸ் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். சுங்க வரியினை அகில இந்திய முழுவதும் ஒரே சீராக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். மும்பையில் நடைபெற்ற ஏஎம்டிசி நிர்வாக குழு கூட்டத்திலே வருகின்ற 1/4/2013 நள்ளிரவு முதல் அகில இந்திய முழுவதும் உள்ள அனைத்து சரக்கு வாகனங்களையும் நிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் என்று முடிவு செய்துள்ளோம். அகில இந்திய அளவில் 75 லட்சம் லாரிகளும் தமிழகத்தில் சுமார் 5 லட்சம் லாரிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் நல்லதம்பி கூறினார்.